நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடரும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. ஓரிரு மாதங்களில் அமெரிக்காவிடம் இந்தியா நிச்சயம் மன்னிப்பு கேட்கும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் பேச்சு. மோடியை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்பது ட்ரம்பிற்கு தெரியும் எனவும் பேசியதால் சர்ச்சை. நெல்லை ரயில் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தப்பியோடிய மர்ம கும்பலை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். சென்னையில் 6 இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடலூர், அரியலூர் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையிலும் மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்து, ஜெர்மனி பயணத்தின் மூலம் 15,516 கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. 17,613 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆடுதுறை பேரூராட்சித் தலைவரை வெடிகுண்டு வீசிக் கொள்ள முயன்ற சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் போலீசாருக்கே பாதுகாப்பில்லை, போலீசாரை காக்க ராணுவம் வரவேண்டிய சூழல் இருப்பதாகவும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை அதிமுகவினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்திய போலீசார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை டீ கடைகளில் வடை, போண்டா பார்சல் கட்ட பயன்படுத்துவதாக இபிஎஸ் விமர்சனம். கட்டுமான பொருட்கள் விலை உயர்வால் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பேரூராட்சி தலைவரை அலுவலகத்திற்குள் புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என அன்புமணி கண்டனம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 7,000க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாக விமர்சனம். அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி, அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது. சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வரதராஜ் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன் 8ஆம் தேதி விசாரணை. சென்னை மெட்ரோ ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக செல்போன் மூலம் மர்ம நபர் மிரட்டல். கோயம்பேடு வழியாக செல்லும் ரயில்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை. சென்னை நெற்குன்றத்தில் நகை திருட்டு புகாரில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது. பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் 4 சவரன் நகை திருடிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாளை நண்பகலுக்கு மேல் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. சந்திர கிரகணம் இரவு நிகழவுள்ள நிலையில் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி இல்லாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு. 5 கோடி இழப்பீடு கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு தயாரிப்பு நிறுவனம் பதில் தராததால் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல்.
மூன்றாவது பிரசவத்திற்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தை பிறப்பிற்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு என்றும் கருத்து. காஞ்சிபுரம் மாவட்ட பிள்ளைசத்திரம் அருகே தனியார் நிறுவனத்தின் பேருந்து விபத்தில் சிக்கியது. அவ்விபத்தில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பல்லடம் அருகே புதிய வீடு கட்டும்போது பக்கத்து வீட்டுக்காரருடன் கைகலப்பு. பக்கத்து வீட்டுக்காரரை பொறியாளர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே தனியார் பார்க்கிங் காவலாளி மீது சரமாரி தாக்குதல். போதையில் 3 பேர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஊத்துக்குளி அருகே மாற்றுத்திறனாளி தந்தையை அடித்துக் கொன்ற மகன் கைது. மது குடிக்க பணம் கொடுக்காததால் வெறி செயல். திண்டுக்கல் வத்தலக்குண்டு அருகே வெட்டிக் கொல்லப்பட்ட காளி என்ற முதியவரின் உடல் தோண்டி எடுப்பு. 3 லட்சம் பணத்தை வாங்கிவிட்டு சொன்னபடி மாடுகள் வாங்கித் தராததால் வெட்டி கொன்றதாக சரணடைந்தவர் வாக்குமூலம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மாயம் என மனைவி புகார். 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வேறு பள்ளியின் பெயரில் மார்க் ஷீட் மற்றும் டிசி வழங்கியதாக மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எதிராக வழக்கு. 12 வாரங்களில் உரிய விசாரணை நடத்தி முடிக்குமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. யானை மனித மோதலை கட்டுப்படுத்த வன எல்லையில் உருக்க கம்பி வேலி அமைக்கும் பணி. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரில் சென்று ஆய்வு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 32,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிப்பு. சேலம் எடப்பாடி அருகே கச்சுப்பள்ளி ஏரியை மேட்டூர் அணை உவர்நீர் மூலம் உடனடியாக நிரப்ப கோரிக்கை. ஏரிக்கு தண்ணீர் வருவதை தனிநபர் தடுப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியல். புதுச்சேரி முன்னாள் பெண் அமைச்சரை டார்ச்சர் செய்த அமைச்சர்கள் யார் யார்? பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் நடவடிக்கை என சபாநாயகர் செல்வம் விளக்கம். தெலங்கானாவில் வார்டனை தாக்கிவிட்டு தப்பியோடிய கைதிகளால் பரபரப்பு. சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஆந்திர மாநிலம் சத்யசாய் அருகே பைக்கில் சென்றவர் வெட்டி கொலை. பதற வைக்கும் சிசிடிவி. காரை வைத்து மோதி கீழே விழ செய்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய கும்பலுக்கு போலீசார் வலை. சீனா என்ற இருளில் இந்தியாவும் ரஷ்யாவும் காணாமல் போய்விட்டதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சனம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி மற்றும் புட்டின் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ஆதங்கம். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்தியா? கடைசி லீக் சுற்றில் சீனாவுடன் இன்று மோத உள்ள நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்றில் நட்சத்திர வீரர் ஜோகோவிச் தோல்வி.
நடப்பாண்டில் எந்த ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தையும் வெல்ல முடியாமல் ஜோகோவிச் தடுமாற்றம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.